Hi students, welcome to IAS Academy. So video பண்ண நினைக்கிறவங்க மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம்க்கு எல்லாரும் விரித்தமா படிச்சிட்டு இருப்பீங்க. So சிவில், மெக்கானிக்கல், ECE, EEE இந்த எல்லாத்துலயுமே போத் டிப்ளமோ இன்ஜினியரிங் விரித்தமா படிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்ட்டா? இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கேள்வி கேட்பாங்க. அது கூட விட்டு 140 எடுக்க போறோம். ஆனா அதுக்குமே எப்படி படிக்கணும்ங்கறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். ஓகேவா? அதை ஒரு சைடு வைங்க. GS 75 क्वेश्चंस அதையும் எப்படி படிக்கிறதுன்னு போட்டோம். 200 क्वेश्चन டெக்னிக்கல் கேட்பாங்க. அதையும் நீங்க நல்லா படிச்சிட்டு இருப்பீங்க. இந்த 25 क्वेश्चन மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியா 25 எடுக்கலாம். பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா? என்னதான் நீங்க இன்ஜினியரிங் டிப்ளமோ பேக்ரவுண்ட்ல அந்த ஆப்டிடியூட்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட ஏன்னா ஒரு 18-20 மேல ஈஸியா போயிருவீங்க 25 கேள்வியில. ஆனா அந்த 20க்கு மேலதான் ரியல் காம்படிஷன். எல்லாராலுமே 20 எடுத்துட முடியும். ஆனா அந்த 21, 22, 23 நீங்க 20க்கு மேல எடுக்கிற அந்த ஒவ்வொரு மார்க்குக்குமே வேல்யூ இருக்கு. 25 எடுத்து வச்சீங்கன்னா நல்லா டாப் ரேங்க் நீங்க போயிருவீங்க. சோ உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கறதுல மேத்ஸ்ல 25 எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். ரைட்டா? சோ அந்த 25 எப்படி சுலபமா எடுக்கிறது அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோக்கு வந்து எல்லாரும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா நகராட்சி எக்ஸாம்க்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த MAWSல ஓகேவா சிவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ ரெண்டுக்குமே, மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிப்ளமோக்கு, ECE EEE எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுக்குமே டிப்ளமோ இன்ஜினியரிங் ரெண்டுக்குமே இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் நம்மள்ட்ட ரெடியா இருக்கு. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், மெட்டீரியல் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், மொத்த கிளாஸ் வந்தாலும் வந்துக்கலாம். ஃபீஸ் ரொம்ப தமிழ்நாட்டிலே நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்கள் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட இந்த ஆப்டிடியூட் 25 क्वेश्चंस இருக்குல்ல, அதுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கான ஃபீஸ் வெறும் 699 ரூபாய் தான். சரிங்களா? 699 தான். இந்த கோர்ஸ் நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த 699ல ஆப்டிடியூட் 25 எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட அந்த சிலபஸ்ல இருக்க ஆப்டிடியூட் இருக்குல்ல, அந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாஸா எடுத்து கொடுத்துருவோம். அதுவும் ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஓகேவா? கிளாஸா எடுத்து கொடுத்து அதுக்கான டெஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்டுக்கான டிஸ்கஷன், இந்த டெஸ்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் ரெக்கார்டட் வீடியோஸா வந்துடும். இது எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வெறும் 699 தான். இது வேணும்னாலும் சார் அந்த மேக்ஸுக்கு தனியா கோர்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து நான் 690 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு நீங்க இந்த 3 நம்பர்ல டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ அதுக்கு அதான் சொல்றேன், அதுல எப்படி கொடுக்குறோம்னா எல்லா டாபிக்குமே A to Z நடத்தி கிளாஸா கொடுத்துருவோம். அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறமா டெஸ்ட் கொடுப்போம். டெஸ்ட்டை நீங்க போட்டு பார்த்துருவீங்க. அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் கொடுக்குறப்ப உங்களுக்கு அது பக்காவா இருக்குங்க. வெறும் 699 தான். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். இப்ப நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்லாம் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு அதாவது இந்த 25க்கு 25மே எடுக்கணும்னா என்னென்ன டாபிக்லாம் பார்க்கணும்னு நம்ம சொல்லிடுறேன். HCF LCM, சிம்பிளிஃபிகேஷன், புரியுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோடிங் டீகோடிங், அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், APGP, அப்புறமா லாஜிக்கல் ரீசனிங். இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கனாலே நீங்க 25க்கு 25 எடுத்துருவீங்க. உதாரணத்துக்கு HCF LCMல இருந்தே ஒரு 3 கேள்வி கேட்கறாங்க, சிம்பிளிஃபிகேஷன்ல 2 கேள்வி கேட்டுருவாங்க, கோடிங் டீகோடிங்ல இருந்து 1ல இருந்து 2 கேள்வி கேட்டுருவாங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 2 கேள்வி, ஏஜஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन, பெர்சன்டேஜ்ல இருந்து 2 क्वेश्चन, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஞ்சம் ரேர் தான், தனிவட்டி கூட்டுவட்டில இருந்தே ஒரு 3-4 கேள்வி கேட்டுருவாங்க, மென்சுரேஷன்ல இருந்து ஒரு 3 கேள்வி வந்துரும், APGPல இருந்து ஒரு 2-3 கேள்வி வந்துரும், லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து ஒரு 2-3 கேள்வி. லாஜிக்கல் ரீசனிங்னா டைஸ் கொடுத்து கேட்பாங்க, இல்லனா ஒரு சதுரமோ முக்கோணமோ கொடுத்துட்டு அதுக்குள்ள எத்தனை முக்கோணம் இருக்கு, எத்தனை சதுரம் இருக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க. இதெல்லாம் தான். இதுதான் 25 கேள்வி. பட் 25க்கு 25மே எடுக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு டாபிக், இப்ப உதாரணத்துக்கு HCF LCM எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த டாபிக்கோட பேசிக்ஸ் முதல்ல தெரியும். பேசிக்ஸ்னா HCFனா என்ன, LCMனா என்ன. HCFனா ஃபேக்டர்ல காமனா இருக்கிறதுல பெருசு, LCMனா மல்டிபிள்ல காமனா இருக்கிறதுல சின்னது. அப்ப நம்ம எங்கயாவது டிவைட் பண்ணணும்னா HCF யூஸ் பண்ணணும், எங்கயாவது மல்டிபிள் பண்ணணும்னா LCM யூஸ் பண்ணணும். அந்த கான்செப்ட், அந்த பேசிக் முதல்ல நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த டாபிக்ல क्वेश्चन சால்வ் பண்ணிட கூடாது. என்ன பண்ணணும்னா இந்த டாபிக்கோட A to Z நம்ம கத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த டாபிக்கோட டைப்ஸை 1 by 1 கத்துக்கணும். ஒரு நம்பருக்கு மீசிமா மீப்போ கண்டுபிடிக்க சொன்னா எப்படி, ஒரு பின்னத்துக்கு மீசிமா மீப்போ கண்டுபிடிக்க சொன்னா எப்படி, பவர்ல நம்பர் கொடுத்துட்டு மீசிமா மீப்போ கேட்டா எப்படி சால்வ் பண்ணணும், சார்பவா என்ன, மீசிமா மீப்போட 2 நம்பர் பெருக்க சொல்லுவாங்களே அதை எப்படி சால்வ் பண்றது, மீசிமா மீப்போட ரேஷியோ வச்சு கேட்பாங்களே அதை எப்படி சால்வ் பண்றது, மீசிமா மீப்போட அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி கேட்பாங்களே அதை எப்படி சால்வ் பண்றது, மீசிமா மீப்போட எப்படி சொல்றது அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க அதை எப்படி சால்வ் பண்றது, அதுல டிவிசிபிள் ரூல் வருமே அதை எப்படி சால்வ் பண்றது. இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 டைப் இருக்கும். அந்த 10 டைப்ஸையுமே கரெக்டா கத்துக்கணும். கத்துக்கிட்ட பிறகுதான் நீங்க அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चंस சால்வ் பண்ணி பார்க்கணும்.
கொஸ்டின்ஸுமே ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹை லெவல் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணி பார்த்து இந்த மாதிரி ஒரு டாபிக்குமே முடிச்சிருவீங்க. முடிச்ச பிறகு டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஒரு டாபிக்குமே டெஸ்ட் போடணும். ஃபுல்லா எல்லா டாபிக்கையும் கத்துக்கிட்ட பிறகு ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இதுதான் 25க்கு 25 எடுக்கணும்னா ப்ராப்பர் மெத்தட். அதே மாதிரி ஒரு டாபிக்லயுமேங்க ஒரு சம்ம சால்வ் பண்றீங்கன்னா அதுக்கு நார்மல் மெத்தடு, ஃபார்முலா மெத்தடு, ஷார்ட்கட்டு, ஃபார்முலா அதாவது ஆப்ஷன் வச்சு போறது, இந்த மாதிரி 4 மெத்தட் இருக்கும். ஒரு சம்முக்குமே நீங்க 4 மெத்தடுமே கத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா எக்ஸாம்ல ஒரு சம்முக்கு கான்செப்ட் போட்டாதான் ஆன்சரே வரும், ஒரு சம்முக்கு ஃபார்முலா போட்டாதான் ஆன்சரே வரும், ஒரு சம்முக்கு அந்த ஆப்ஷன் வச்சு போனாதான் ஆன்சரே வரும். அப்ப ஒரு சில சம்முகள் அந்த மாதிரி தான் கேட்பாங்களே. நீங்க பாருங்க வெறும் நார்மல் மெத்தடை மட்டும் கத்துட்டு போனாலும் சரி, ஷார்ட்கட்டை மட்டும் கத்துட்டு போனாலும் சரி 25 எடுக்க முடியாது. அதனாலதான் நீங்க 18, 20 எடுக்கிறீங்க. ஒரு சம்முக்கான எல்லா மெத்தடுமே நமக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால 25, 20 எடுக்க முடியும். ஸோ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே நம்மளோட கோர்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க 25க்கு 25மே எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டாப் ரேங்க் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட அந்த 699 கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்க்கான கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் இருக்கும், தரமா இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணா அந்த 3 நம்பர்ல எத்தனை கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மீதி நம்மளோட கோர்ஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் எது வேணும்னாலும் எல்லா டீடைலும் நீங்க இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கண்டிப்பா மேக்ஸ்ல 25க்கு 25 எடுக்கணும்னா நான் சொன்ன டாபிக்ஸ் படிச்சிடணும், வித் அதை நான் சொன்ன மாதிரி படிக்கணும். சரிங்களா? இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்மளால கண்டிப்பா மேக்ஸ்ல 25க்கு 25 எடுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்து எல்லாருமே மிக நன்றிகள். ஃபர்தரா அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.